காலையில் மணி வந்து ஒரு 6 மணி இருக்கும். சரி, இந்த வான்கோழிங்க முயல் வாத்துக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரூம் திறந்து பார்க்குறப்ப தான் வாத்து வந்து மதில் சுவர் மேலே ஏறி நின்று இருந்தது. இது என்னடா புது பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறப்ப அப்படியே அழகாக பறந்து அப்படியே ரூமுக்குள்ளே குதிச்சது வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அப்பா என்ன அழகாக அந்த வாத்து குதிச்சுது. சரின்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்த காலிஃப்ளவர் தலையெல்லாம் இந்த வான்கோழிகளுக்கு முயலுக்கோசரம் தான் அந்த காலிஃப்ளவர் தலையை மார்க்கெட்டில் போய் கொண்டு வர்றது. அதெல்லாம் போட்டுட்டு இந்த கோழி குஞ்சுக்கு வந்து சேவலும் அம்மா தாய் கோழியும் வந்து அப்படி எப்படி சாப்பிடணுங்கிறது சொல்லி கொடுத்துருந்தது. இந்த வாத்து குஞ்சு பெரிய வாத்தோட அப்படியே சுற்றி இருந்தது. வான்கோழிங்கெல்லாம் ஜாலியாக இந்த பூச்சி பிடிச்சி சாப்பிட்டு இருந்தது. சரின்னு கொஞ்ச நேரம் அந்த பறவைகளோட சேட்டைகள்லாம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ரசிக்கிறது. இப்போதான் முயல் வந்து அந்த குழியிலேருந்து பசிக்க மாட்டுக்கு வெளியில் வந்து அந்த காலிஃப்ளவர் தலையெல்லாம் சாப்பிட்டு இருந்தான். சரி, இந்த கோழி குஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிற அழகு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இந்த கருப்பு கோழி குஞ்சு இந்த தண்ணி ட்ரேயில் வந்து வைக்கிறது குடிக்கிறது பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, அவங்க அம்மா கூண்டுக்குள்ளே போகிறத பார்த்தோன்னா இதுவும் அப்படியே பின்னாடி போச்சு. இந்த கூண்டுக்குள்ளே இருந்த கோழிக்கிட்ட வந்து வான்கோழி வாத்துக்கு தான் ஏதோ பேசிட்டு இருந்தது. சரி, இதெல்லாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கையால் வந்து தீவனம்லாம் வான்கோழிக்கு சேவலுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.